மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் 100வது நாள் ஆட்சி மக்கள் நல ஆட்சியாகவும் மாற்றத்தை நோக்கிய பயணமாகவும் வெற்றி நடை போடுகிறது. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வணக்கம் பாண்டியன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாண்டியன் சார், இந்த உளுந்தூர்பேட்டையில் நடந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்ற பெயரோடு தாங்கி ஒரு மாநாட்டை நடத்தியிருக்காங்க. அதாவது நாங்கள் பேசுவதுதான் உண்மையான தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டை அவர் நடத்த முற்பட்டார். அவருடைய பிறந்தநாள் அன்று ஆகஸ்ட் 17. திருமாவளவன் அவர்களுடைய மாநாடு எப்படி நடந்ததுன்னு நம்ம பார்த்தோம். அவராலேயே பேச முடியல. மேடை முழுக்க அவருடைய தொண்டர்கள் குழுமிக்கிட்டாங்க. அவரால் மூச்சு கூட விட முடியாமல் சிரமப்பட்ட ஒரு கரூர் ஸ்டாம்பேட் மாதிரி நடந்துரும் இந்த இஷ்யூ, அதனால நான் தவிர்த்துட்டேன்றாரு. 13 நிமிஷம் பேசினாரு. அவர் எல்லாரையும் அமைதியா இருங்கன்னு சொல்றதுக்கே நேரம் சரியா போச்சு. அவருக்கு அதுக்கு 13 நிமிஷம் சரியா போச்சு. ஒண்ணுமே பேசல. எப்படி பார்க்குறீங்க இந்த மாநாடு? என்ன நடந்தது? இந்த மாநாட்டின் சாரம் என்ன? நீங்க என்ன எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, நான் நீண்ட காலமாக இந்த பிசிக அரசியல், தலித் அரசியல், ஒடுக்கப்பட்டோர் அரசியல், இப்படி பல ஆண்டு காலமாக நான் பயணப்பட்ட அனுபவத்தில் இந்த மாநாடு மிகப்பெரிய தோல்வி. கூட்டம் அலைகடல் கூட்டம், இந்த கூட்டம் நிரந்தர கூட்டம். சரி, நீங்கள் திருமாவுக்கு இந்த கூட்டம் நீங்கள் கும்மிடி பூண்டி போட்டாலும் வரும், உளுந்தூர்பேட்டையில் போட்டாலும் வரும், கன்னியாகுமரிக்கு அந்த பக்கம் போட்டாலும் வரும். இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் தேவைப்படுகிற கூட்டம். சரி, சரியா? நீங்கள் அரசியல் இப்போ யாருக்கு தேவைன்னா அருந்ததியர்களுக்கு அரசியல் தேவை. ஏன்னா அந்த அருந்ததிய மக்கள் தான் இந்த சமூகத்தில் அடுத்த கட்டத்துக்கு வருவதற்காக நீங்கள் போராடுறான். அவனுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது, சுயமரியாதை மறுக்கப்படுகிறது, அவர்களுக்கு தீண்டாமை சுவரே வைக்கிறான். மேட்டுப்பாளையத்தில் ஒரு பெரிய பண்ணையார், பக்கத்தில் அருந்ததியர் காலனி, ஒரு 200 குடும்பம் இருக்குது. அவர்கள் தன்னுடைய வீட்டிலேருந்து பார்த்தா வருந்த உறவினர், என்னையா நீ இங்கே அருந்ததியர் காலனியில் குடியிருக்க, அதை மறைப்பதற்காக வைக்கப்பட்டதா சுவர். அந்த சுவர் தீண்டாமை சுவர். அது என்ன கொடுமைனா, பலகாலமாகி அது சரியாக பராமரிக்காமல் மலையில் ஊறி, அது நீலகிரி மலை அடிவாரம் மேட்டுப்பாளையம் இல்லை போயிருப்பீங்க, அந்த செவுறு விழுந்து எல்லாமே கருங்கல் சுவர். ஏறக்குறைய ஒரு 12 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பாவி அருந்ததியர்களே, பாவம். ரைட். அப்போ அதற்கு பிறகுதான் நீங்கள் ஒரு கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதன் சக மனிதனை பார்ப்பதே தீட்டு, இந்த வர்ணாசிரமம். அப்போ அவன் பூரா அப்படியே முஸ்லீம் மதமாக மாறுவான். மேட்டுப்பாளையத்தில் அந்த முஸ்லீமாக மாறிய பிறகுதான் எல்முருகனுக்கு மந்திரியே கிடைக்குது. எல்முருகன் யாருன்னு தெரியுது யாருக்கு? டெல்லி நாக்பூர் பாஜகவுக்கு. இவரும் அந்த அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அதற்கு பிறகுதான் அருந்ததியர் சமூகம் ஒரு சமூகம் இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். அப்போ அவனுக்கு எது மறுக்கப்படுகிறது? மனிதனுக்கான அடிப்படை உரிமைகள் பூரா மறுக்கப்படுகிறது. அவர்களுக்கு தான் என்ன தேவை? அரசியல். அதே கூட்டம் நம்ம விசிக கூட்டம். நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித்துக்கள், அவர்கள் நீங்க லஞ்சம் கொடுப்பான், எங்க ஓட்டுக்கு பணம் கொடுப்பான், எல்லா இடத்துலையும் 1000 கொடுப்பான், அங்க போனா 200 ரூபா கொடுப்பான். ரெண்டாவது, அதிமுக திமுக கூட்டம் சேர்த்தணும், அந்த லாரி எங்க போகும்? தலித்து காலனிக்கு தான் போகும். பெண்கள், உழைக்கிற பெண்கள், வேலைக்கு போறவங்க எல்லாருக்கும் 200 ரூபா 500 ரூபா. ஏன் முதலியார் வீதிக்கு போக சொல்லுங்க, மாம்பழத்துக்கு போக சொல்லுங்க, மயிலாப்பூருக்கு போக சொல்லுங்க, அந்த லாரி ஆள் ஏறுவாங்களா? அப்போ எங்கே ஆள் ஏறும்? அதிமுக திமுகவுக்கு எங்கே சிலம்பு இருக்கோ, இப்போ இங்கே இருக்கிற சிலம்பை பூரா அபினேஷ் ரெட்டியும் அபினேஷ் ரெட்டியும் விஷ்ணு ரெட்டியும் திமுக அதிமுக மாவட்ட செயலாளர்களை விலைக்கு வாங்கி காசை கொடுத்தா நான் அங்கேயே படுத்துக்குவாங்க. தீயை வச்சு விடுங்கடா. தலித் காலனி கொளுத்தப்பட்டது. அப்போ அவனுக்கு யாருக்கு அரசியல் வேணும்? நீங்கள் எங்கே பாரு பாசியம் பாசியம் பாசியம். அங்கே அதுக்கு முதல்ல யார் இருந்தா? இந்த மண்ணினுடைய மைந்த இந்த 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 சென்னை யாருது? கொஞ்சம் மீனவர் கிராமம், கொஞ்சம் தலித்து கிராமம் தான் இந்த சென்னையை.
அப்புறம் தான் சின்னப்ப நாயக்கர் வர்றாரு. அப்போ எல்லாம் கொளுத்தி விட்டான். கொளுத்தி விட்டு இப்போ ஒட்டுமொத்த தலித் காலனி எதா இருக்கு? கண்ணகி நகர் பெருங்குடியா மாறி போச்சு. அண்ணன் திருமா என்ன பண்ணாரு? தலித் எழுத்தாளர் ரவிக்குமார் என்ன பண்ணாரு? அங்க இல்ல, அண்ணன் திருமாவளவன் வந்த பிறகாக தான் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு எழுச்சி வந்துருச்சு. எழுச்சி தமிழர் வந்த பிறகுதான் நாங்க வந்து சுதந்திரமா இருக்கோம், இன்னைக்கு கேள்வி கேட்கிறோம், இன்னைக்கு கோட்டு சூட்டு போட்டுக்கிறோம், பேண்ட் ஷர்ட் போட்டு இன் பண்ணிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்கல்ல. அது தாயா பெரியார் பாடுபட்டாரு. எஸ், அதுக்கு தான் அம்பேத்கர் அதான் திருமாவளவன் இன்னைக்கு செஞ்சு அவங்களுக்காக தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை உளுந்தூர்பேட்டையில் நடத்திருக்காரு. சரி, நான் கேட்குறேன், தாட்கோ ஃபண்டு திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் ஒதுக்கப்படுகிற பலாயிரம் கோடிய மாமன் ஜீருங்கிறான், மச்சான் ஜீருங்கிறான், அண்ணன் ஜீருங்கிறான். இந்த பணம்லாம் யாருது? தலித் மக்களுக்கு தாட்கோவில் ஒதுக்கப்பட்ட நிதி தான் எங்க போகுது? இப்ப வெற்றி வீடு கட்டும் திட்டம் 810 கோடி ரூபா எடுத்திருக்காங்க. ஏது? தாட்கோ ஃபண்டு. வன்னி என்ன பண்றாரு? திரும்ப என்ன பண்றாரு? நீ சொன்னீங்கல்ல, கோட்டு சூட்டு போடுவதில்ல. 7000 தலித் காலனி வீடுகள் இடிஞ்சு விழுகிற நிலையில் இருக்கு. ரவிக்குமார் தலித் எழுத்தாளருக்கு தெரியாதா? வீட்டை பூட்டி வச்சுட்டு வாடகை விட்டுட்டு இருக்கீங்களே, 4 லட்ச ரூபா வாடகை. நீங்க காங்கிரஸ் ஜெயக்குமார் எம்பி, முன்னாள் எம்பி திருவள்ளூர், அவர் வீடு அந்த தொகுதியில் இருக்கிற எல்லா தலித் மாணவன் 3 கிளாஸ் தங்கிக்கலாம், படிக்கலாம், டெல்லிக்கு போகலாம், வரலாம். ரவிக்குமார் வீடு 4 லட்சம் ரூபாய்க்கு வாடகை விட்டு. தலித்தை ஏமாற்றுகிறவன் தலித் தலைவர், தலித் நாடாளுமன்ற உறுப்பினர், தலித். இந்த மாநாடு ஏன் தோல்வின்னு சொல்றீங்க? உளுந்தூர்பேட்டை விசிகா மாநாடு. நல்ல கேள்வி. ரிவர்சல் வந்துட்டீங்க. இல்ல, அதுதான் அதாவது கூடிய கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். ஆனா அவர்னால தமிழ் தேசியத்தை பற்றி சாதாரணமா தண்ணி குடிக்காமையே 3 மணி நேரம் பேசுவார். எனக்கு தெரியவர் பச்சை தண்ணி குடிக்காம 3 மணி நேரம் பேசுவார். எந்த சப்ஜெக்ட் தூக்கி போட்டாலும் தமிழ்நாட்டில் யாருக்குமே அந்த ஆற்றல் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைவன்ல யாருக்கும் அந்த ஆற்றல் கிடையாது. 3 மணி நேரம் எந்த சப்ஜெக்ட் கொடுங்க, ஏன் பேசியிருக்கலாம்ல? ஏன் பேசல? அதான் தோல்வி. அவர் இந்த பக்கம் தள்ளுறார். அவர் உயிர் தப்பியதே பெரும் போராட்டம். ஒரு பெரிய தலைவன், காக்கப்பட வேண்டிய தங்க தலைவன், அந்த மக்களுக்கான வாராது வந்த மாமணி, அது இல்லை, மாற்று கருத்து இல்லை. அப்போ உங்களுக்கு மேடை விட்டு இறங்குன்னு சொல்ற செகண்ட் லீடர் இல்லை. செகண்ட் லீடரு ஒரு கம்பீரமான 2ஆம் கட்ட தலைவர்களே இல்லை கட்சியில். ஏன் இல்லை? எங்க தலைவனை பாதுகாக்கணும்டா மேடையில் ஏறாத, எல்லாம் வெளியே போ. யார் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டான். அப்போ எங்க கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தை பார்த்துருக்கீங்களா? கட்டுப்பாடு இல்லையோ? கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாடை பார்த்துருக்கீங்களா? அவன் எங்கிருந்து வந்தான்? இங்க உழைக்கிற மக்கள் இங்கிருந்து அந்த இயக்கத்துக்கு ஆள் வந்தான். அங்க போய் சண்முகம் தள்ளி விட்டுருப்பாங்களா? இல்ல சார், திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கூட்டம் கூட இந்த மாதிரி எல்லாம் யாரையும் மேடையில ஏறி இப்படி எல்லாம் தலைவரை முண்டி, அதுதான் தோல்விங்கிறேன். அப்போ அந்த தலைவனே உயிர் தப்பருக்கு போராட வேண்டியது இருக்கு. ஏதாவது அசம்பாவிதம் கரூர் மாதிரி நடந்திருந்தா அந்த அந்த தலைவனுக்கு இன்னொரு 64 வருஷம் ஆகும். 64 வருடம். ஒரு எங்க தப்பு நடந்திருக்கு? எங்க தப்புனா அரசியல் மையப்படுத்தல், அதுதான் தப்பு. திருமாவளவன் தன்னுடைய கூட்டத்தை அரசியல் மையப்படுத்தல, ரசிகனா இருக்கான். ரசிகன் வந்து இல்ல வேற சார், அவர் தலைவன் தானே. இல்லங்க, இல்ல இல்ல, அது அதுவும் அதே, அது விஜய் ரசிகர், இது திருமா ரசிகர், அவ்வளவுதான். திருமா ஒரு தலித் தலைவன், தன்னிகரல்லா தலைவன், அதுதான் அந்த கூட்டமே தவிர அரசியல் மையப்படுத்தப்பட்ட கூட்டமே அல்ல. அரசியல் மையப்படுத்தாதனாலதான் நீங்க அத்தனை பேரும் டாஸ்மார்க்கு போயிட்டு வந்தான். அப்போ இதெல்லாம் பாக்குறான், எல்லா மீடியாவும் பாக்குறான். RSS கார உள்ள வந்து வீடியோ எடுக்கிறான், அடிச்சு பசங்க விரட்டி இருக்கானுங்க. இதெல்லாம் எப்படி போகும்? நீங்க, நான் தான் முதல்ல சொல்லிட்டேன், கம்யூனிஸ்டுக்கு அரசியல் தேவையில்லை, காங்கிரஸுக்கு தேவையில்லை, திமுக தேவையில்லை, அதிமுக தேவை, பாமக, யாருக்கு அரசியலே தேவையில்லை. அரசியல் தேவைப்படுகிற கூட்டம், அரசியல் ஒடுக்கப்படுகிற கூட்டம் யாரு? இந்த கூட்டம் தான். அப்போ இவர்களுக்கு நீங்க அரசியல் மயப்படுத்தாம உங்க பதறி போன நாள்லாம் பார்த்துட்டு சாயிறாரு, இந்த பக்கம் விழுகிறாரு. அவரே எல்லார்கிட்டையும் கருப்பு சட்டை உட்காரு 13 நிமிஷம் பேசுறதுல 12 நிமிஷம் இதே பேசியிருக்காரு. தம்பி ப்ளீஸ் உட்கார்றா. இல்ல சரி, இவர் வந்து நான் அரசியல் படித்திருக்கேன்,
நான் உங்களை பல்கலைக்கழகமா மாத்திருக்கேன், எல்லாரும் பால்வாடிக்கு போறீங்களேன்னு டிவி கேட்க போனதெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு. பல்கலைக்கழகமா மாத்தின கூட்டம் ஏன் இப்படி? அப்போ பல்கலைக்கழகமா இப்படி மாறி இருக்கு சொல்லுங்க. நீங்க தமிழ் தேசிய கருத்து என்ற அந்த கொள்கை அங்க கூடுன அந்த லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு போயிருக்கணுமா இல்லையா? எதுக்கு வந்தா, எதுக்கு போனா, ஏன் கூடுனா, எதுக்கு மேடை, எதுக்கு ராம்போ வாக்கு, எது என்ன சார்? கொள்கை மக்களுக்கு போய் சேரணும் சார், அதுக்கு தான் இந்த ஏற்பாடெல்லாம். அது கடைசி நடக்கலையே. நீங்க 65 வயது, 64 வயசு, 64 வயது அனுபவமே அந்த இளைஞனுக்கு போய் சேரணுமா இல்லையா? 64 ஆண்டு காலம் அவருடைய அந்த அனுபவம் வந்து சேருகிற அந்த 20 வயசு இளைஞனுக்கு போய் சேரணுமா இல்லையா? அதுக்கு தானே கூடுனீங்க, அதுக்கு தானே கூட்டீங்க. தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்கு, தாவேக அரசியல் எப்படி இருக்கு, தலித் அரசியல் எப்படி இருக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய என்ன தேவை? இப்போ இந்த விஷயத்த அவனை சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் 10 பேர் சொல்லி கொடுப்பான். அதை தானே சொல்லி கொடுக்குறாரு திருமாவளவன், அதை தானே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு விசிகாவில். அதெல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு நிமிஷம் கூட தமிழ் தேசியத்தை பேச முடியலையே. அப்ப சொல்லி கொடுத்து போய் சேரலையா சார்? சமீப கால அரசியல் திருமாவளவனுடைய அரசியல்ல உங்களுக்கு அவர் போற பயணம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இன்னொரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வருஷம் 400 பேர் லண்டனுக்கு உயர்கல்விக்கு போவான். இது தலித் மாணவர்களை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான அதுக்கு பேரே அம்பேத்கர் உயர்கல்வி திட்டம் தான். ஆமா. இந்த வருஷம் மாணவன் எவனும் போக முடியல, பணமே போகல. போன வருஷம் படித்தவனுக்கு லண்டனுக்கு பணம் போல, மலேசியா யூனிவர்சிட்டிக்கு பணம் போல. அப்போ இது இந்த அரசு திவாலாகி போயிடுச்சா? ஒரு அமைச்சர்கிட்ட அதிமுக திமுக அமைச்சர் இருக்கிற ஒரு அமைச்சர் திருடின பணத்தை இங்கே லண்டனுக்கு 100 வருஷம், மலேசியாவுக்கு 100 வருஷம், அமெரிக்கா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி 100 வருஷம் கட்டிடலாம். அவ்வளவு பணம் திருடி வச்சிருக்கான். அப்போ ஏன் இந்த வருஷம் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, அதுவும் ஆதி திராவிட சமூக நலத்துறையாக மாற்றி வச்சிருக்கீங்க? ஏன் இந்த சுப்பையான ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, இந்த மாணவனுக்கான பணம் இந்த 3 மாசத்துல இதான கல்வியாண்டு போய் சேரலின்னா அவங்க ஹோட்டலில் தான் டேபிள் துடைக்கணும். இது யாருக்கான பிரச்சனை? யாருக்கான பிரச்சனைங்க இது? வன்னியருக்கான பிரச்சனையா, முதலியாருக்கான பிரச்சனையா, நாடாருக்கான பிரச்சனையா, யாருக்கான பிரச்சனை? அப்போ இன்னைக்கு வரைக்கும் அது இழுத்துட்டு கிடக்குது. பாதி மாணவனுடைய வாழ்க்கை கேள்விக்குரிய போய். இப்ப அமைச்சரே இருக்காரு துறைக்கு, சமூக நீதித்துறை, அதுவும் சரிங்களா? அதான் இதுகாலம் திரு ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து திருமாவளவனுக்கு சொல்லும் போது சொல்றாரு, அவர் ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இப்ப வெற்றி பெற்று விட்டார் அந்த இதுல அப்படின்றாரு. வெற்றி பெற்றும் இதெல்லாம் நடக்கலன்றீங்களா நீங்க? இன்னைக்கு அந்த மாணவனுக்கு பணமே போய் சேரலையே. தாட்கோ ஃபண்டு திருடப்படுது, இந்த ஆட்சியில தாட்கோ ஃபண்டு திருடப்படுத கேட்கலையே அவரு. வன்னியரசு கேட்டிருக்கோம் இல்லையா சட்டசபையில? தலித் மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற பணம் 810 கோடி ரூபாய் வெற்றி வீடு கட்டுறதுக்கு அதில் திருடி இருக்கீங்க. அதுக்கு பேர் திருட்டு தானே. 2வது தாய்மாமன் சீரு, அதுலேருந்து பணம் எடுத்திருக்கீங்க. அண்ணன் சீரு, அதுலேருந்து பணம் எடுத்திருக்கீங்க. மறுக்க முடியுமா? மறுத்த வழக்க போடி, ஜெயிலில் போடியா, தூக்குற போடியா? தாட்கோ நிதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிதி திருடப்படுது இந்த ஆட்சியில். போன ஆட்சியில் தான் திருட்டு ஆட்சியில் திருடுனானுங்க, திமுக காரன் திருடுனானுங்க, திருட்டு பயிலுவோம். ரைட்டு. ஊழல மொத்தமா எப்படி எங்களை சொல்லலாம்? நாங்கள் தானே ஊழலுக்கு சொந்தங்க, ஊழல் சட்டப்பேசி சொன்னா எல்லாம் கொதிச்சு எழுதுகிறாங்க. ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 3 மாத கால ஆட்சியில் இந்த பட்ஜெட்டில் போட்ட திட்டம் 1200 கோடி ரூபாய் எங்கிருந்து தெரியிருக்கீங்க? தாட்கோ இதில் இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அண்ணன் திருமாவுக்கு தெரியுமா, இல்லை வன்னிக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு மாபெரும் வெற்றியை, ஒரு மாசான கூட்டத்தை நாங்க கூட்டிட்டோம் பாருங்க உளுந்தூர் சார். இந்த வெற்றியோடு மறுநாளே சிஎம் எல்லாம் போய் பார்த்துட்டாரு, எல்லாம் பார்த்துட்டாரு. அவர் போட்ட வீடியோவையும் பார்த்தேன். தவறு நடந்து விட்டதுன்னு வருத்தப்பட்டும் போடுறாரு, சோகமா போடுறாரு, அதையும் பார்த்தேன். இது நான் என்ன கேட்குறேன்னா, பிரபாகரன் ஒரு யுத்தம் தோல்வி அடைவதற்கும் விசிகா ஒரு மாநாடு தோல்வி அடைவதற்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்போ
சரியாக திட்டமிட்டான் யுத்தத்தை நடத்தினான் ம். மேதகு. சரியா தானே திட்டமிட்டாங்க இந்த மாநாட்டை. அப்ப ஏன் அப்ப பேச முடியல? ஆ. சாரி, இவரு இல்ல சார், அவங்க எதிர்பார்த்ததை விட அதிக கூட்டம் வந்துருச்சோ. என்ன கூட்டம் இந்த கூட்டம் நிரந்தர கூட்டம் சார், எப்பவுமே வர்ற கூட்டம். இதெல்லாம் புதுசா போய் எந்த கூட்டமும் வராது. ம். திருமாவை தலைவனாக ஏற்றுக்கொண்ட கூட்டம் அத்தனை பேர் ஒரு ஆள் இல்லாம வந்துட்டான். ஆனால் இத பக்குவப்படுத்த வேண்டிய தேவை, அரசியல் மயப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இல்ல கடந்த காலங்களில் இப்படி ஒரு மாநாடெல்லாம் நடத்திருக்காங்க. இதை விட பெரிய மாநாடு நடத்திருக்காங்க. அப்போ நடந்திருக்கு, சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும். ஆனாலும் பேசுவார், முழுமையா பேசுவார். இது அவரு தப்பு, உயிர் தப்புறதே பெரும் போராட்டமா போச்சா? உயிர் தப்புவதே பெரும் போராட்டம் சார். அந்த இல்ல ஆர்கனைஸ் தப்பா நடந்தா, அந்த ஒருங்கிணைப்பு தப்பா எல்லாமே தப்பு. அது திருப்பி திருப்பி தப்பு 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 பாட்ட பிரிச்சு நம்ம பேச இல்ல சார். ஒரு பிரம்மாண்ட மாநாடு நடத்த பல கோடி ரூபாய் செலவாகும். ஆமா, அவ்வளவு செலவினங்களையும் பண்ணிருக்காங்க அந்த இடத்துக்கு. ஆமா ஆமா, அவ்வளவும் நடந்திருக்கு. அதையும் மீறி தவறுகள் நடக்குதுன்றது இயல்பா ஒண்ணுன்னு இப்ப கடந்து போக முடியாதா என்ன? அதாவது இந்த இதுல கருணாநிதி தான் அந்த மாநாடு போடுறதுல மிகப்பெரிய சாமர்த்தியவாளர். நிதி குழுன்னு போடுவான், அவன் வசூல் பண்ணிட்டே இருப்பான். ஒன்னொன்னு மலர் குழுன்னு ஒன்று போடுவான், அவன் புத்தகக்கான கண்டன அவன் தயார் பண்ணிட்டு இருப்பான். ஒரே நேரத்தில் அடுத்து மாநாட்டு வரவேற்பு குழு, அது ஒரு குரூப் வேலை பார்த்துட்டே இருப்பான். ஆமா, இப்படி மாநாடுனா 25 குழு இருக்கும், தொண்டரணி குழு. அவன் வேலை பார்த்துட்டு இவங்களுமே அந்த மாதிரி பிரிச்சு வேலை செஞ்சதா சொல்றாங்க சார். சரி, வேலை செஞ்சு எல்லாம் எங்கே போயிட்டாங்க? கருப்பு சட்டை உட்காரு உட்காரு, அங்க உட்காரு ப்ளீஸ், உட்காரு உட்காரு, அங்க எந்திரிக்காத. 13 நிமிஷத்துல இதே பேசியிருக்கேன். அப்போ எத்தனை மாவட்ட செயலாளர்கள் உங்களுக்கு தளபதியா இருக்காங்க? யார்ட்டையுமே பொறுப்பு கொடுக்கலையே. ரவிக்குமார் தம்பிச்சு ஓடிய போயிட்டு ஆளைய காணும். ஆளை இல்ல, ஆளு ஷானவாசி இந்த பக்கம் எட்டியே பார்க்கல, வரவே இல்லை. அவர் திமுக என்ன சொல்லுவோ அதான் செய்வார், இந்த கட்சியினுடைய முதன்மை செயலாளர். அப்போ இந்த முதல்ல மேடையை கட்டுப்பாட்டில் எடுப்பதற்கு ஒரு தொண்டரணி குழு அது பயிற்றுவிக்கப்படலாம். நீங்க செகண்ட் லீடரே கிடையாது சார். நீங்க திருமாவை தவிர இரண்டாம் கட்ட தளபதிகள் அந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஆளே இல்லை. ஏன் சார், எங்க அண்ணன் வன்னியரசா இருக்கட்டும், அமைச்சர் சிந்தனை செல்வன், அப்புறம் சங்கத்தமிழன் போன்றோர் நிறைய பேர் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் சார் இவர்கள் ஒரு திருமாவளவன் தான், திருமாவளவனுடைய படை தளபதிகளாக இவர் இல்லை. நீங்க அத்தனை பேருமே திமுக ஆட்சி காலத்துல திமுகவினுடைய விசுவாசிகள்னு தொண்டனை பொங்கி எழுந்தான். அப்ப இப்படி வன்னியரசையும் சிந்தனை செல்வனையும் ரவிக்குமாரையும் எஸ் பாலாஜி ஆளூர் ஷானவாசி எப்படி மதிப்பான்? தலைவனை கெடுப்பதே நீங்க தாயா. தலைவனுக்கு கட்டுப்படாமல் நீங்க திமுகவோடு இரண்டகம் பண்ணுகிறீர்கள், துரோகம் பண்றீங்கன்னு அந்த தொண்டன் தானே இவ்வளவு பேரும் திட்டான். அப்ப அவங்க சொன்ன எப்படி கேட்பான்? கேட்க மாட்டான். இப்போ திருமா அது ஒன் மேன் பார்ட்டி, அது திருமாவுக்காக தான் அந்த கட்சியே இருக்கு. அங்க ஒரே திருமா தான். அப்போ அவன் அத்தனை பேரும் நேரில் பார்க்கும்போது செல்ஃபி எடுக்கணுங்கிறான், கை கொடுக்கணுங்கிறான். கை காலம் புண்ணா போச்சு அவரு. அப்போ இல்ல சார், திரு விஜய் அவர்களை பார்க்கும்போது தான் இப்படி ஒரு கூட்டம் ரேம்ப்ல ஏறது, நிறைய விஷயங்கள் அங்க கிரீஸ் எல்லாம் தடவுனது, இதெல்லாம் நடந்து இந்த காட்சி. அதுக்கு பிறகாக விசிகாவில் இது பார்க்கறது கொஞ்சம் புதுசா இருக்குது. இது இல்லை, விசிகாவை பொறுத்த வரைக்கும் அவன் ரசிகன், அவனுக்கு அரசியல தெரியாது, அரசியல தெரியாது அவனுக்கு. மொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் போய் சேரல. ஆனால் விசிகாவுக்கு மட்டும்தான் அரசியல் தேவைப்படுகிறது. அரசியல் தெரிந்த தலித் தலைவர்கள் இளைஞர்களை அரசியல் மயப்படுத்துவதற்கு கடுமையாக முயற்சிக்கிறான். நான் நிறைய பேர் சந்திக்கிறேன். அவர்கள் பூராம அரசியல் வயப்பட்டவர்கள். நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்டீங்கன்னா அம்பேத்கர்கிட்ட என்ன அறிவு இருந்ததோ அதுல கால்வாசி அறிவு ஒவ்வொரு தலித் தலைவர்கிட்ட இருப்பதை நான் வியந்து பார்த்துருக்கேன். ஒரு பேராசிரியர் குடியரசுன்னு பேரு, அம்பேத்கர் வாழ்ந்த வீடு பூரா போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்திருக்காரு. அம்பேத்கர் நீங்க அத்தனை அம்பேத்கர் தத்துவங்களை பூரா உள்வாங்கியவர். நீங்க அது திமுக பார்க்க முடியும், அதிமுக பார்க்க முடியும், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்க பார்க்கலாம்? விடுதலை தலித் அமைப்புகளை தான் பார்க்க முடியும். நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்தாங்கன்னா அம்பேத்கர் படத்தை மாட்டி வச்சிருவாங்க, தொட முடியாது. அப்போ இது எங்க இருக்கு அரசியல்? தலித்
அரசியல் படித்தவர்கள் தான் தலித் தலைவர்களுக்கான அரசியல் அங்கே தான் இருக்குது. அத்தனை பேரையும் இதே போல் அரசியல் மையப்படுத்தினா தமிழ்நாட்டில் 50 வருஷத்துக்கு அவர் தான் முதலமைச்சர். இல்ல சார், திருமாவளவன் அரசியல்ல என்ன பிழையை கண்டீங்க நீங்க? அதை சொல்லுங்க, என்ன தவறு? இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தல. அதான் சார், அதுதான் சார் அவர் பண்ணிட்டு இருக்காரு தினமும். அவர் பண்ற அரசியல் சரி, என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? வேற என்ன அரசியல் பண்ணிட்டு இருக்காரு? என்ன பண்றாரு? போய் ஆராய்ச்சியை பண்ண முடியும். வந்த இளைஞர்களை கம்யூனிஸ்ட் கட்டுப்பாட்டுகளை போல வேற யாரையும் நான் சொல்ல விரும்பல. கம்யூனிஸ்டுகள் அமைப்பினுடைய கட்டுப்பாட்டை போல இந்த இளைஞர்கள் தயார்படுத்தப்பட்டால், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கே கம்யூனிஸ்ட் கிளாஸ் எடுக்கிறது இல்லை, அது அழிஞ்சு போச்சு வச்சுங்க. ஆனால் நான் சொல்ல ஒரு 40 வருடங்களுக்கு முன்பு சிபிஐ சிபிஎம் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கேரளாவை போல அந்த இளைஞர்கள்ட்ட பூரா கொண்டு போய் சேர்த்தான். இன்னைக்கு அவர்கள் தான் முதியவர்களாக இருக்கா, இளைஞர்களுக்கு இன்னைக்கு வகுப்பு எடுக்கிறாங்க. அதே போல் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் வெளியில் தான் இருக்கான், உள்ள இல்லை. ரவிக்குமாரோ, சிந்தனை செல்வனோ, ஆளூர் ஷானவாஸோ, வன்னியரசோ, எஸ்எஸ் பாலாஜியோ, இவர்களெல்லாம் தலித் அரசியலை உள்வாங்கின்னு சொல்லவே முடியாது. அப்போ இவர்களே திருமாவை சுற்றி இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களே எந்த அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்காத ஆட்களாக இருக்காங்களே. தலித்துக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை கண்காணிப்பதற்காக தான் மக்கள் எம்எல்ஏவா எம்பியா தேர்ந்தெடுத்திருக்காங்க இல்லையா? மற்ற சமூகங்கள்லாம் புறக்கணித்த பொழுது இந்த சமூகங்களை ஆதரிப்பவர்கள் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டு தாட்கோ நிதி, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்படுகிற மக்களுக்கான நிதி, அவர்களுடைய வாழ்க்கை கட்டமைப்பை உருவாக்குவதற்கு தானே அந்த பணம் செலவு பண்ணணும். இந்த அரசு திமுக சரி, அதிமுக சரி, பிறகு தாவேக்கா சரி, அதிலிருந்து தான் எடுத்து செலவு பண்ணுறான். இதை தட்டி கேட்க வேண்டிய ஆட்கள் யாரு? அதை செய்யலையே. நேற்று சிஎம் போய் பார்த்துருக்காங்களே இந்த மாநாடு முடிஞ்சது, எதுக்காக அதெல்லாம்? இதெல்லாம் சிஎம் போய் பார்க்கறது சாதாரண சார். சிஎம் போய் பார்த்து தாட்கோ நிதி திரும்பி கொடுங்க கேட்டிருப்பாரு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மாவோட எங்கள் தாட்கோ நிதியை திருடாதீங்கன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க? இல்லை அந்த மாணவர்கள்லாம் லண்டனுக்கு படிக்க போனவங்க போல போன வருஷம் சேர்ந்தவனுக்கு இந்த வருஷம் பணம் போல புதுசாக படிக்கிற மாணவர் இதை பேசியிருப்பாங்க? இதை சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மலேசியாவில் இருக்கிற மாணவன் அரசு பணமே போகலையா? போன ஆண்டு நிதியாண்டு இந்த வருஷம் கல்வி ஒதுக்கப்பட்ட நிதி போகவே இல்லையா? பழைய அமைச்சர் மகேஷ் அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தீங்களா? அப்போ இதை பேசியிருப்பார் நினைக்கிறீங்க? என்ன பேசியிருப்பார்? நீங்கள் தான் சொல்லணும் என்ன பேசியிருப்பார். இல்லை, உங்களுக்கு தான் தெரியும். இது போன்ற இனி தாவேக்காவோடவே பயணிக்க போறேன்னு அறிவிச்சிட்டாரு. ஆமாமா, இது முதல்லையும் தாவேக்காவோட போயிட்டு இருக்கீங்க. முதல்லையும் தாவேக்கா. அதே போல இத்தனை நாள் நம்ம கூட்டணியில இருந்தோம், கூட்டணி ஆட்சியா கூட்டணியில் பங்கெடுத்துட்டு இருந்தோம், இனிமேல் நம்மளே ஆட்சிக்கு வரணும், அதுக்காக உழைக்கணும்ன்றாரு அந்த கூட்டத்துக்கு. இல்ல, அது அவருடைய ஆசை, அது தேவை. அது ஒரு தலித் தலைவன் முதலமைச்சராக வரணும்னு எல்லாருடைய கனவு இருக்கு. பெரியார் அத்தான் சொல்றாரு, அம்பேத்கர் அத்தான் சொல்றாரு, ரட்டமலை சீனிவாசன், அத்தனை பேர் அத்தான் சொல்றாங்க. ரைட்டு, நடக்கட்டும். ஆனால் இந்த சக்தியால் இந்த மக்களுக்கு கிடைத்த நன்மை என்ன? அது சொல்லுங்க. இந்த மக்களால் இந்த சமூகத்துக்கு, இந்த அதிகாரத்துக்கு கிடைத்த நன்மை என்ன? ஒரு நிமிஷம் கூட பேச தமிழ் தேசியம் என்னன்னு மக்கள் அந்த இளைஞர்களுக்கு சொல்லியிருக்கணுமா இல்லையா? பேசவே முடியும். வந்தவங்க என்ன நோக்கத்துக்காக வந்து போனதா நினைக்கிறீங்க இந்த மாநாட்டுக்கு? ஒரு திருமா, ஒரு தலைவன். தலைவன் சரியா இருப்பான், நமக்கு உரிமையை பெற்று தருவார், நமக்கான அடையாளம். நம்ம இன்னைக்கு நெஞ்சு நிமித்திட்டு வரோம்னா அதுதான் இந்த தலைவன் தான் காரணம். இதை தாண்டி வேறு எந்த அரசியலும் புரிதலும் இல்லாத கூட்டம். நீங்க ஒவ்வொருவரும் திருமாவளவன் போயிருக்கணுமா இல்லையா? ஒவ்வொரு இளைஞனும் யாரை போல உருவாக்கி இருக்கணும்? புலிகளை பொறுத்த வரைக்கும் தலைவன் எப்படியோ அதே போல ஒவ்வொருத்தரும் அங்க பார்க்கலாம், ஒவ்வொரு மேதகமா பார்க்கலாம். அவ்வளவு அவனை பக்குவப்படுத்தியிருப்பாங்க. பொலிட்டிக்கல் கிளாஸு, ஆயுத வகுப்பு, ஜியோ பாலிட்டிக்ஸ், சர்வதேச அரசியல், பூகோள அரசியல், ஜாகிரபி அரசியல் எல்லாம் கற்று வச்சிருப்பான். அங்கே மினிமம் 2000 பேர் தான் இருப்பான். எவ்வளோ பேர்? 2000 பேர் தான் இருப்பான். ராஜீவ்காந்தி சொல்லலாம், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ். அந்த ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ் தான் உலக பூகோள உருண்டைய 40 வருஷம் எடுத்துட்டு இருந்தான்.
40 ஆண்டு காலம், ஆஃப்டர் ஆல் 2000 பாய்ஸ். அதே போல நீங்க ஒரு கூட்டத்தை உருவாக்கணுமா இல்லையா? ரவிக்குமார் வச்சு உருவாக்க முடியுமா? சிந்தனை செல்வன் வச்சு உருவாக்க முடியுமா? இல்லை ஆளு சாணவாசி வச்சு உருவாக்க முடியுமா? அப்போ எங்க எரர் புரியுதா? நீங்க அவ்வளவு திருப்தியா இல்லையே தலித்து மக்கள். நீங்க இன்னும் திண்ணியத்தில் மலத்தை திங்கி சொல்லி அடிச்சானே, நடந்ததா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு தீர்வு இல்லையே. இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயல தீர்வே இல்லையே. திமுக ஆட்சி அதிகாரத்தில் தான் இருந்தீங்க, 4 பேர் இருந்தீங்களே. அப்போ எதுக்கு இந்த அதிகாரம்? குறிப்பிட்ட சிலர் அரசியல் பலன் பெறுவதற்கு அதிகாரமா? அப்பாவி மக்கள் வந்து சேர்றானு, அப்பாவி இளைஞர் ஓடி வரானு, அவனுக்கான அதிகாரம் போய் சேருதா? நீங்க எத்தனை பேரை தலித்து இளைஞர்களை எத்தனை பேரை கான்ட்ராக்டாக உருவாக்கியிருக்கீங்க? கர்நாடகா மற்ற மாநிலங்களில் 9% பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுக்கணும்? பட்டியல் சமூகம். நீ வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ரவிக்குமார் வாங்கி கொடுத்துருக்காரா? சிந்தனை செல்வன் வாங்கி கொடுத்துருக்காரா? சொல்லுங்க. இதுதாங்க அவன் ஒரு 100 பேர் என்னவாயிருப்பான்? இல்லை சார், அதை செய்ய வேண்டியது டாக்டர் திருமாவளவன் தானே, அவர் தானே பண்ணியிருக்கணும். நான் என்ன ராமதாஸ் பண்ணவா சொல்லிட்டு இருக்கேன்? நீங்கள் சிந்தனை செல்வனும் ரவிக்குமாரும் அதை வாங்கி கொடுக்கணும். திருமாவளவன் தானே அதை நம்ம மக்கள் வரணும், வளர்ச்சி அடையணும், மேம்பட்டு வரணும்னு அவர் ஆசைப்படுறாருன்னா அதை அவர் தானே செஞ்சுருக்கணும். அவர் தான் செஞ்சுருக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரியை போய் நீங்கள் கேட்கலாம், அமைச்சரை போய் கேட்கலாம். நீங்கள் திருமாவளவனுடைய வேலை என்னவோ அதான் ரவிக்குமார் வேலை, அதான சிந்தனை செல்வன் வேலை, அதான் ஆளூர் சாணவாஸ் வேலை, அதான எஸ் பாலாஜி வேலை, அதான என்ன பனையூர் பாபு வேலை. பனையூர் பாபு திமுக போயிட்டாரு. திமுக எம்எல்ஏ இருந்தாரா இல்லையா? பிசிக எம்எல்ஏ இருந்தாரா இல்லையா? திமுக அமைச்சரவையில் அமைச்சரவை இருக்கும்போது ஆட்சியில் இருந்தாரா இல்லையா? ஒரு கொடி கூட ஏற்றினது இல்லையா? பிசிக கொடி ஒரு கொடி கூட ஏற்றினது இல்லையா? அப்போ நீங்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களை நீங்க வாழ்வாதாரம், அடிப்படை கட்டமைப்பு, அவர்களுக்கான உரிமை, இது அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறத எந்த பட்டியலும் இல்லையே. அவன் என்ன அடிமையாவே இருக்கான். இன்னும் அவன் பொருளாதார ரீதியா பெரிய அளவில் அவனுக்கு ஒரு மாற்றமே வரல. எங்க செத்தாலும் யார் சாகுறா? கள்ளச்சாராய சாவுல யார் சாகுறா? பட்டியல் சமூகம். பட்டியல் இன மக்கள், பழங்குடி மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற வாழ்வாதாரத்திற்கான நிதி, தாட்கோ நிதி 1000 கோடி ஒதுக்குறான், 10,000 கோடி ஒதுக்குறான். அது 1 பைசா சிந்தாம செதறாம அப்படியே அந்த மக்களுக்கு போய் சேர்ந்தா அந்த மக்கள் எவ்வளவு பொருளாதார கட்டமைப்பு தான் சார். உனக்கு கருத்து முதல் வாதமா, பொருள் முதல் வாதமா? எது முதல் வாதம்? பொருள் இருந்தால் தான் கருத்து. அப்போ மார்க்ஸ் தான் சொல்றான். மார்க்ஸ், ஏங்கல்ஸ், லெனின் எல்லாம் கருத்து முதல் வாதமா, பொருள் முதல் வாதமா? இவனை பொருளாதார ரீதியாக மேலே வந்துட்டான்னா இந்த தலித்த அடையாளமே மறைஞ்சு போயிடும். கடந்த காலங்களில் தாவேகா கூட்டம், மாநாடெல்லாம் நடந்தபோது பல விமர்சனத்துக்கு ஆட்பட்டது. அது போல விசிகா மாநாடும் ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அந்த மாதிரி அப்படியெல்லாம் நம்ம பேசுறது அது விசிகாவை அப்படியெல்லாம் குறைத்தெல்லாம் மதிப்பிட முடியாது. விசிகா அந்த கூட்டம் பூரா தற்கொலை கூட்டம், சினிமா கவர்ச்சி, பாலியல் வக்கிரமம், அப்போ இப்படி கூடுற கூட்டம். இது அப்படி இல்லை. இது அவன் அதிமுக கூடத்துக்கு போக சொல்லுங்க போக மாட்டான், திமுக கூடத்துக்கு போக சொல்லுங்க போக மாட்டான். இவ்வளவு எழுச்சியா ஏன் நடக்கலையே, ஒழுங்கா நடக்கல. அதுதான் வருத்தம். அதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். நம்மளை பேச வைக்குது. கூட்டம் சரியா நடந்தா பாராட்டி பேசிட்டு இருப்பான். தமிழ் தேசிய எழுச்சி, தமிழ் தேசியத்தை நீங்க இப்ப எங்க திராவிட தேசியம் அழிஞ்சு போச்சு, இந்திய தேசியம் அழிஞ்சு போச்சு, சனாதன பாஜக அழிஞ்சு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்ப எது தேவை? தமிழ் தேசியம். சுட்டு கொள்றான். சும்மா அப்பாவிய போன கர்நாடகாவில் 3 பேரை அவன் கன்னட ஃபாரஸ்ட் ஆபீசரு தமிழனா சுட்டான். வேற எதுவுமே இல்லை. அதுவும் இல்லாம டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் சொல்றாரு, எங்க மாநில பிரச்சனையெல்லாம் நீங்க பேசாதீங்க, உங்க எல்லை எதுவோ அது மட்டும் பாத்துக்கோங்க. அவரு வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாம பேசுறாரு. அப்படிதான் 50 வருஷமா அப்படிதான் அடிச்சு கொள்றான் சார். நீங்க அதாவது விசாரணை கூட்டிட்டு போறான். யார? வீரப்ப அண்ணனை சைனடு கொடுத்து கொண்டு விட்டான். போலீஸ் காவலில், நீதித்துறை காவலில், கோர்ட்டு காவலில் அவ்வளவு பேர் கொண்டாடுது. அப்போ அன்னைக்கே அப்படித்தான், இன்னைக்கல. அதாவது தமிழர்னா கேனப்பைய, முட்டாப்பைய, அரசியல் தெரியாதவன். இங்கே இருக்கிற எல்லா பயிலும் கர்நாடகாவில் சொத்து வாங்கி வச்சிருக்கான், பல கோடி வாங்கி வச்சிருக்கான். அதனால திராவிட இயக்கம் கேட்கவே மாட்டான். திராவிட இயக்கம் கேட்கவே மாட்டான்.
இது காலங்காலமாக இருக்குது. அடிச்சே கொண்டான ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பெண்கள்லாம் போய் எங்களை பாதுகாக்கன்னு போகிறாங்க. போலீஸ்காரனை ரேப் பண்ணானே, போலீஸ்காரனை ரேப் பண்ணால் வீரப்பன் போய் எல்லாத்தையும் சுட்டு போட்டு குண்டை வச்சு அந்த போலீஸை தரமட்டம் பண்ணான். வீரப்பனே முதலமைச்சர் ஆகியிருக்கலாம். வீரப்பனைய தமிழனை எவன் தட்டி கேட்குறானோ, தமிழனை எவன் காப்பாற்றுறானோ அவன் தானே தமிழனுக்கு தலைவன். இங்கே தமிழை ஏமாத்துறோம் பூரா தமிழுக்கு தலைவன், தலித்தை ஏமாத்துறோம் பூரா தலித் தலைவன், வன்னியர்களை ஏமாத்துறோம் பூரா வன்னியர் தலைவர். இங்கே இந்த கேவலம் தானே தமிழ்நாட்டில். மக்களுக்கான தலைவன் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. விசிகா மாநாடு சொல்லும் செய்தி என்ன? விசிகா மாநாடு தலித் இளைஞர்கள்ட்ட இன்னும் அந்த எழுச்சி இருக்கு. அந்த எழுச்சி அரசியல் மயப்படுத்தப்படவில்லை. அதாவது தலித்து அரசியல் நம்மகிட்ட போய் சேரல. அவர்கள் எப்படி நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் கற்றுக் கொடுக்க போறீங்க? முதல்ல அவர்களை தலித் அரசியல் கற்றுக் கொடுங்க, அடுத்து நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் கொடு. ரெண்டும் ஒன்று தான். சாதி ஒழிப்பே தமிழ் தேசியம். அதை அவனுக்கு போய் சேரணுமா இல்லையா? அவனுக்கு போய் சேரலையே. தியாகம் பண்ணுகிற இளைஞன், நேர்மையான இளைஞன், வீரமான இளைஞன், நல்ல உணர்ச்சியாக வர்றான். அவர்களை நீங்கள் அரசியல் மயப்படுத்தும். அரசியல் பழகுன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க தானே எல்லாம் வசனம் பேச நல்லா தான் இருக்கும். ரவிக்குமார் பேசுகிற வசனம் எழுத்து நல்லா தான் இருக்கும். அமைப்பாய் திரளுவோம் எல்லாம் சார் எல்லாம் சொல்லுதான், நடைமுறையில் இல்லையே. செயல் தான் சார் உண்மையான வார்த்தை. எது செயல் இருக்குல்ல, அதுதான் உண்மையான. நம்ம திராவிட இயக்கம் பேசாத பேச்சா? அண்ணாதுரை, கருணாநிதி, வைகோ, திராவிட இயக்கம் சொல்றீங்க குற்றச்சாட்டு. விசிகாவிலேயே அப்படி ஆயிப்போச்சேன்ற நான் சார். விசிகா ஒரு 25 வருஷ கட்சி, 75 வருஷ கட்சியே டுபாக்கூரா போச்சே. இப்போ யார்கிட்ட போய் நிற்குது? உதயநிதிட்டு போய் நிற்குது. பணக்கார வீட்டு செல்வந்தர் வீட்டு பிள்ளைய அப்படியே காரில் நகர்வலம் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே கொண்டு சட்டசபையில் விட்டுட்டு திரும்பி வீட்டில் கொண்டு விட்டுறாங்க. யார்? ஏவா வேலு, கோபாலபுர வேலையாட்கள், நேரு, சேகர் பாபு, ஐ பெரியசாமி, முதலாளி வீட்டு பிள்ளைய போய் வீட்டில் கூப்பிட்டு வராங்க. நேராக கொண்டு வந்து ஸ்கூலில் விடுறாங்க சட்டசபையில். அவர் கொஞ்ச நேரம் தூங்குறாரு, கொஞ்சம் முடிச்சிருக்காரு, கொஞ்ச நேரம் டிஷர்ட் போட்டிருக்காரு, கொஞ்சம் டிஷர்ட்டை பார்க்குறாரு. அப்புறம் திருப்பி இதே ஆட்கள், அறிவாலயம் வேலையாட்கள் கொண்டு போய் எங்கே விட்டு வந்துடுறான் பத்திரமா. ஏன் இதில் யாருக்குமே தலைவனாவதற்கு தகுதி இல்லையா? எதிர்கட்சி தலைவனாகிறதுக்கு தகுதி இல்லையா? அடுத்து இதே அடியாட்கள், இதே அடிமைகள், அறிவாலய அடிமைகள் பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்கான். இதை அடுத்து யாரை கூப்பிட்டு வருவா? உதயநிதிக்கு பிறகு இளைஞரணி செயலாளர் இன்பநிதி, அவரை பத்திரமா முதலாளி வீட்டு பிள்ளைகளை வேலையாட்கள், அடியாட்கள், அறிவாலயம் அடியாட்கள் அப்படியே கொண்டு பத்திரமா விட்டு போயிடுவான். இதுதான் நடக்குது. அது என்னாச்சு? இப்போ அது போய் விஜய்கிட்ட போய் அரசியல் வேறு விஜய்க்கு அரசியல் பேச வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. அத்தனை அமைச்சர்களும் இப்போ சட்டசபையே பார்க்காத, சட்டசபை சென்னையே பார்க்காத ஆட்களுக்கு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திமுக திணறுகிறது. எப்படி திமுக அரசியல்? திமுக ஊழல் பண்ணாமல் அரசியல் மயப்படுத்தி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? விசிகாவே இப்போ அதை விட கம்மியாக இருக்குன்றீங்க. அது அரசியல் மயப்படுத்தலைன்னா திமுகவுக்கு என்ன நேர்ந்ததோ அதே தான் எதிர்காலத்திலும் நேரும். நிறைய விஷயங்கள் விசிகா மாநாடு தோல்வின்றீங்க. நீங்கள் மக்கள்கிட்ட கொடுப்போம், என்ன சொல்கிறாங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி பாண்டியன் சார். நன்றி, வணக்கம்.